ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. இதுவும் நல்லதுக்கு தான். ஹெலிம்சேனுக்கு ஏத்த இடம் தான் என்னோட நியூ ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு. சாக்ரிஃபைஸ் ஒரு ஹீலிங் ஸ்கில் தான், ஆனா அண்டத் மாஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த வைட் ஏரியா ஸ்கில்லா மாறும். அதோட நேம் லைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்ப அப்படியே ஹீரோ கிட்ட ஒரு அம்பு வருது. நம்ம ஹீரோ அந்த அம்பை மந்திரக்கோள் மூலியமா தடுத்துடுறான். உடனே ஒரு அண்டத் மான்ஸ்டர் அப்படியே பாஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுது. ஹீரோ மந்திரக்கோள் மூலியமா ஒரு குத்து விடுறான், அது அப்படியே பறந்து போய் விழுது. இப்ப நான் இந்த வைட் ஏரியா ஸ்கில் யூஸ் பண்ற ஐடியால இல்ல. இப்ப ஹீரோ லைட்டிங் செயின் யூஸ் பண்ணி ஒரு பேயை கொன்னுறான். இப்ப ரெண்டாவது பேய் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அப்படியே தப்பிச்சுட்டு, எனக்கு மெஜிஷியன் எப்படி சண்டை போடுவாங்கன்னு அனுபவம் இல்லை. மறுபடியும் லைட்டிங் செயின் யூஸ் பண்ணி அந்த ரெண்டாவது பேயை கொன்னுறான். நான் இந்த வாய்ப்பை தவற விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். இது இந்த அளவு தான் இருக்கும்னா நான் இருக்கிற லெவலே போதுமானதுன்னு சொல்லிட்டு எலும்பு கூடு மண்டையனை மண்டம் மேலேயே ஒன்று போடுறான். போட்ட உடனே ஹீரோ என்னடா மந்திரக்கோள் தனியா உடஞ்சி போகுதுன்னு பாக்குறான். இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க எலும்பு கூட மண்டையனை காலி பண்ணிட்டீங்க, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் 50 கிடைச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க மந்திரக்கோள் உடஞ்சிடுச்சின்னு வருது. ஹீரோ கிழிஞ்சது. போ, யோசிச்சு பார்த்தா மெஜிஷியன் இந்த மாதிரியா சண்டை போடுவாங்க. இப்ப அடுத்த அண்டத் மான்ஸ்டரும் ஒரு பேயும் அட்டாக் பண்ண வருது. ஹீரோ ரிலாக்ஸா லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நேரம் கிடையாது, நான் தேவையில்லாம என் மந்திரக்கோலை வேற உடைச்சிட்டேன், சரி எப்படி பார்த்தாலும் முடிவு மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில் யூஸ் பண்றான். அண்டத் மான்ஸ்டர் இருக்கிறதுனால சாக்ரிஃபைஸ் ஸ்கில் லைட்ஸ் ஜட்ஜ்மெண்டா மாறுது. எல்லா மான்ஸ்டரும் அப்படியே காலியானதும் ஹீரோ லெவலப் ஆகுறான். அப்படியே அவனோட ஸ்டெமினா ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் தெரியாம சொல்லிட்டேன், ஆனா இப்ப லெவலப் ஆகலன்னா பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பேன். லைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு எஸ் ரேங்க் ஸ்கில். அதை பிளாங்க் கார்ட்ல காப்பி பண்றதுனால அதை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன் அர்த்தம் கிடையாது. எனக்கு மெஜிஷியனா அனுபவம் தேவை, இல்லைன்னா அடுத்த வாட்டி எனக்கு சுலபமா இருக்காது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர் டஞ்சன் போல. கண்டிப்பா ஹியன்வர்ஸ் கில்டு இதை செக் பண்ணி பார்க்காம என்னை அனுப்பி இருக்க மாட்டாங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் இதுக்கு பின்னாடி நோனியா சிஸ்டம் தான் இருக்கும்னு. நான் வார்ப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறான். அப்ப சடனா ஒரு பவர்ஃபுல்லான மானா ஹீரோ சென்ஸ் பண்றான். என்ன பயங்கரமான மானா இது, ஏதோ ஒண்ணு கிட்ட வருது. நம்ம ஹீரோ அடைச்ச என்னால மூச்சு கூட விட முடியல. எதுதான் அப்படி கிட்ட வந்துகிட்டு இருக்கு? ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் இப்ப இங்க இருந்து நகர்லன்னா கண்டிப்பா செத்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடஞ்ச மந்திரக்கோலை வச்சு தொடையில குத்திட்டு, நான் இப்ப சத்தம் கூட போட முடியாது, ஏன்னா அது கண்டிப்பா பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கு. நான் அதுக்கு தெரியாம எப்படியா தப்பிச்சிடணும்னு பாக்குறான். அப்ப ஹீரோக்கு முன்னாடி பெரிய நிழல் தெரியுது. அது என்னதுன்னு ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறான். அதுதான் இந்த டஞ்சனோட பாஸ், அதோட நேம் நைட் ஷெட். இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களோட பல மடங்கு லெவல் அதிகமா இருக்கு, இது உங்க உயிருக்கே ஆபத்து, அதனால உடனே டஞ்சனை விட்டு தப்பிச்சிடுங்கன்னு. ஹீரோ என்னால இதுகிட்ட மோத முடியாதுன்னு சொல்லிட்டு இன்வெர்டரியில இருந்து வார்ப் ஸ்டோன் எடுக்கிறான். எடுத்து அதை உடைக்கிறதுக்குள்ள நைட் ஷெட் ஹீரோவை அட்டாக் பண்ணதுல வார்ப் ஸ்டோன் ஒரு இடத்துல விழுது. ஹீரோவோட இடத்துல விழுறான். சிஸ்டத்துல இருந்து வார்னிங் வருது, உங்க ஹெச்பி ரொம்பவே கம்மியாயிடுச்சு, உங்க உயிருக்கே ஆபத்து, உடனே ஹீலிங் போஷனை யூஸ் பண்ணுங்கன்னு வருது. ஹீரோ அடைச்சேன்னு பாக்குறான். அப்படியே நைட் ஷெட் ஹீரோவை கொல்றதுக்கு கிட்ட வருது. ஹீரோ அவனோட முடிவை ஏத்துக்கிறான், என்னால இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. ஆனா அப்ப எதுவுமே நடக்கல. ஹீரோ அப்படியே பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறான். என்னடா இங்க நடக்குது? நைட் ஷெட் அப்படியே அசையாம இருக்குன்னு ஹீரோ பாக்குறான். அப்ப சடனா ஒரு வாய்ஸ் வருது, இல்ல நீ அவனை கொல்லக்கூடாது, அந்த பையன் முக்கியமான விருந்தாளி, அவனை நான் தான் வர வச்சிருக்கேன்னு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெலிம் லோகத்தை ஆள்ற ஹெல் இவங்க தான். அது நீ தானா ஏசர்களை அழிக்கக்கூடிய குழந்தைன்னு கேக்குறாங்க. ஹீரோ யாரடா இந்த பொண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டு, நீதான் இத பண்ணியான்னு கேக்குறான். ஹெல் நீதான் உங்களை கொல்லக்கூடிய எதிரியா? ஆனா நீ ஒரு சின்ன பையனா இருக்கியே,
உன்னோட ஸ்ட்ரென்த் நார்மலா தான் இருக்கு, உன்னோட மேஜிக் பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் போதாது ஏசரை எதிர்க்க. எதுக்கு லோக்கி உன்ன மாதிரி சின்ன பையனை தேர்ந்தெடுத்தான்? ஹீரோ நினைக்கிறான், அடைச்சா எனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால நான் மயங்கி விழ போறேன், இதுதான் என்னோட முடிவா? இல்ல, இப்ப நான் மயங்கி விழுந்தேன்னா என்னோட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். என்னோட அப்பாவை பழி வாங்கறதுக்கு நான் ஒரு மெஜிஷியனா சக்சஸ் ஆகணும், இல்லனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இத நான் தாங்கிக்கிட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்க பார்க்கணும். இப்ப ஹெல் இருந்தாலும் உன்னோட கண்ணுல இருக்க தைரியம் பிடிக்குது. ஆனா நீ ரொம்பவே பலவீனமா இருக்க. நீ நினைக்கிறத விட ராக்னார்க் வேகமா வருது. அதனால நீ சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி உன்னால முடியாம அந்த நரகத்துக்கு போனனா உன்னைய நான் தான் முதல்ல கொல்லுவேன். ஹீரோ, அடைச்ச யாருடா இந்த பொண்ணு இப்படி சாவடிக்கிறாளே? ஹெல், நீ எங்களுக்கு முக்கியமான பகடக்காய். அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ நீ பலசாலி ஆகு. இப்ப இருக்கிறத விட நீ ரொம்ப பலசாலி ஆயிட்டு உன் முன்னாடி இருக்கிற நைட் ஷேட தோக்கடி. அப்படி நீ தோக்கடிச்சிட்டனா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரிதான், உனக்கு ரொம்ப நேரம் இல்ல. உனக்கு 2 மாசம் டைம் தரேன் இவனை தோக்கடிக்கிற. இப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் வந்திருக்கு. நேம் என்னன்னா ஹெல் ட்ரையல். அந்த மிஷன் டீடைல்ஸ் என்னன்னா, ஹெலிம்ஸ் லோகத்தை ஆள்ற ஹெல் உங்களுக்கு மிஷன் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட டைம்குள்ள நைட் ஷேட தோக்கடிச்சா ஹெல் உங்களை அங்கீகரிப்பாங்க.